போறாங்களே, எங்களுக்காவது மனசுதான் இல்ல. ஆனா எதிரணி தோழி அவங்களுக்கு மூளையே இல்லைன்னு அவங்க பேச்சாலே நெரிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால் எல்லாம் உண்டு. இதுல ஹோட்டலுக்கே சாப்பிட போறது அபூர்வம். இதுல டிப்ஸ் வேற கொடுத்தாங்களாம். இதை நாங்க நம்பணும். இதுல 50 ரூபா வச்சாங்களாம். அதை நாங்க எடுத்துட்டு 5 ரூபா வச்சோமா. எச்சு கையால காக்கா கூட ஓட்டாத கோஷ்டிங்க. காக்கான உடனே ஞாபகத்துக்கு வருது, பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை காக்கையிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ஒரு உணவை பார்த்தவுடன் தனது மொத்த இனத்தையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும். அப்படி மனசாட்சி ஓடி இருந்தது அந்த பறவைகள். ஆனால் அதனால் என்ன பயன்? ஒன்றிற்கும் சரியான சாப்பாடு கிடைக்கவில்லை. அரை வயிறும் கால் வயிறும் தான் நிரம்பிச்சு. காக்கைகள் பார்த்தன, இது சரிபட்டு வராது. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் ஒரே துன்பம் தான். இப்பெல்லாம் எந்த காக்கைங்க இருந்து அடுத்த காக்கையை கூப்பிடுறது இல்லை. ஒடிச்சு அடுப்புக்கார பக்கம் வந்து தனக்கு தேவையானதை மட்டும் தின்னுட்டு போயிருது. எதிரணியினர் இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறாங்க போல. இது நவீன காலங்க. எல்லாரும் மனசாட்சிப்படி வாழ்ந்து துன்பத்தை பார்த்து பார்த்து துவண்டு விட்டார்கள். காமராஜரை பத்தி சொன்னீங்க. பாவம், நல்ல மனுஷர் தான். என்ன பிரயோஜனம்? சிஎம்மா இருந்தாரே, அவர் ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாரோ? அவரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நான்வெஜ், முட்டை தான். பாவம், அவங்க அம்மா கடைசி காலம் வரைக்கும் அந்த ஏழை குடிசையில தானே இருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்பமா? இறந்ததற்கு அப்புறம் இவர்கள் நல்லவன், இவர்கள் உயர்ந்தவன், இவர்கள் தியாகி அப்படின்ட்டு நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது. அப்புறம் அன்னை தெரசாவை பத்தி சொன்னீங்க. அவங்க இன்பமா இருந்தாங்க, அதை நீங்க போய் பார்த்தீங்க. அவங்க ஏழைகளுக்கு கைக்குட்டையா இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த கைக்குட்டை எத்தனை இடங்களில் அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படியானால் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் இன்பமா துன்பமா? தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எதையும் வந்து சும்மா பேசக்கூடாது. மனசாட்சிப்படி வாழ்ந்து இன்பத்தை அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இறந்ததற்கு அப்புறம் அவர்கள் தியாகி, புனிதர் என்று சொல்லும் சொல் யாருக்கு வேண்டும்? இருக்கிறதே ஒரு லைஃப். இதுல போயிட்டு மனசாட்சி, மனிதாபிமானம்னு சோகவீனே வாசிக்க முடியுமா? புராண கதைகளை எடுத்துக்கோங்க. கோவலன் தனக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை வாழும்போது ஜாலியா இருந்தான். ஆனா என்னைக்கு கண்ணகி பேச்ச கேட்டு மனசாட்சிப்படி வாழ்ந்தானோ அன்னைக்கே அவனுக்கு 7 நாட்டு சென்னை ஆரம்பிச்சுட்டு கடைசியில திருட்டுப்பட்டதோட செத்ததான் மிச்சம். அதே மாதிரிதான் அரிச்சந்திரனும். அவன் நடுத்தருவில் நாதேற்றி நின்றதற்கு காரணமே அவனது மனசாட்சி தானாங்க. ஆனா நாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்டர்வியூக்கு போறதுக்காக, விண்வெளிக்கு போறதுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கே செல்பவர்கள் திரும்ப வருவதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. செல்பவரின் குடும்பத்திற்கு உதவி தொகையை தருகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். முதலில் ஒரு மலையாளி சென்றார். 2 லட்சம் கேட்டான். இரண்டாவதாக ஒரு ஹிந்திக்காரன் சென்றான். 1 லட்சம் கேட்டான். மூன்றாவதாக தமிழன் சென்றான். தமிழன் 50,000 கொடுத்தா போதும்னு நினைச்சாரு ஆபீசர். ஆனா அவன் ஆபீசரிடம் 3 லட்சம் வாங்கி கொடுங்க, அது 1 லட்சம் உங்களுக்கு கமிஷன் சொன்னானா. ஆபீசரும் அவனை தேர்வு செய்தார்கள். ராக்கெட்டும் விண்வெளிக்கு சென்றது. 2 நாள் கழித்து அந்த ஆபீசர் இன்டர்வியூல பார்த்த அதே தமிழனை ரோட்ல பாக்குறாரு. ஏன்பா விண்வெளிக்கு செல்வதற்காக 3 லட்சம் வாங்கி கொடுத்தேனே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவன் சொன்னானா, 1 லட்சம் உங்க கமிஷனுக்கு போயிடுச்சு, மீதி இருக்க 2 லட்சத்தில் 1 லட்சத்தை ஹிந்திக்காரனுக்கு கொடுத்தா அவனை விண்வெளிக்கு அனுப்பிட்டேன். அவன் எப்படியும் திரும்ப மாட்டான். இருக்கிற 1 லட்சத்தை வச்சு நான் ஜாலியா இருக்க போறேன்னு சொன்னானா. நாங்கெல்லாம் யாரு? விவரமா இருப்போம்ல. மனசாட்சிப்படி வாழ்ந்து சாகுறதுக்கா? அப்படி ஒரு துன்பத்தை யார் வெத்தில பார்க்க வச்சு வீட்டுக்கு கூடாதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.